எல்லாரும் உங்கள பார்த்து இந்த அம்மாக்கு ஏதோ ஒரு நல்ல மனசு இருக்கு, ரொம்ப இயல்பா இருக்காங்க அப்படின்னு எல்லாரும் உங்ககிட்ட வரும்போதும், ஏதோ ஒரு இடத்துல உங்க கணவரையோ, இல்ல உங்களோட ஃபேமிலியோ யோசிச்சிருக்கீங்களா? எப்பவுமே தனியாவே இருக்கோமே! அந்த தனிமைய பத்தி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த தனிமை இன்னைக்கு நேத்து வந்த தனிமை இல்லம்மா. நம்ம சின்ன பொண்ணையிலே விட்டுட்டு போயிட்டா உலகம் 1000 பேசும். ம், ம், ம். புரியுதுங்களா? சொந்தக்காரங்கலாம் என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ம், நம்மகிட்ட இருந்தாதான், ம், நம்மகிட்ட இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. நானும் போவும் மாட்டேன். ஏன்னா என் கூட பிறந்தவங்க 2 தம்பி, 2 அண்ணன். ம். நான் ஒரே பொண்ணு தான். ஓ! அப்ப அண்ணன் தம்பி கூடயே வளர்ந்து, ம், வாழ்ந்து, கட்டிக்கின்னு வந்தேனா, ம், வந்த உடனே பையனே பொறந்துட்டானா, அப்ப எங்க தம்பிலாம் வர ஆரம்பிச்சாங்களா, ம், யார் வீட்டுக்கும் போற நிலமெல்லாம் இல்ல. ம், 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 தம்பி பொறந்து வேலைக்கு போறேன்னா யாருக்கிட்டயும் போய் பேசவும் முடியாது. ம், தெருவுல என்னன்னா என்ன அப்படின்னு எல்லாம் ம், கேட்கலாம். அடுத்தது என்ன? அடுத்தது என்ன? அடுத்தது என்ன? எது தொட்டாலும் காசு தானே இந்த உலகம். அது மாதிரி அடுத்து என்ன? அடுத்தது என்ன? அந்த ஃபீஸ் காலேஜ் இப்போ ஒரு சென்டாக் மூலியமா போனான். அந்த பணம் கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் தெரியுமா? ம், வாட்ச்மேன் அந்த வேலை செய்கிற இடத்துல போய் தங்கிக்குவேன். தம்பி அங்கே வந்துருவான். ம். அப்படிலாம் கஷ்டப்பட்டோமா, செம்ம கஷ்டம். உங்களோட முதல் பையன் இன்னொரு பையன் இறந்தார்ல, ஆ. அப்ப கூட உங்க கணவர் வந்து ஆ, சேரலையா ஆ. அவங்க கூட? நான் போகல. அதாவது போய் சொன்னீங்களா இந்த மாதிரி பையன் இறந்துட்டான்றது? விட்டுட்டே போயிட்ட பிற்பாடு நம்ம போய் சொல்லி என்ன பண்ண போகிறோம்? அவருக்கு நம்ம ஞாபகமே கிடையாது. அதுமாரி தனிமையிலே இருந்தே போயிடுச்சு. இதுதான் நல்லது. யாருக்கும் எந்த தொல்லையும் கிடைக்கல. இப்போ நம்ம கடை வச்சு கஷ்டமாக போனது நஷ்டமாக போனதும் நம்மளோட, ம், மேலே வந்தது நம்மளோட. ம், பிறருக்கு போய் தொல்லை கொடுத்தோன்னு வச்சுக்க, அது ஒரு சொல்லாயிடும். ம், ம். அந்த சொல் வந்து பல பேர் பல விதம் பேசுவாங்க. அதனால வந்து இதே போதும். உங்க கஷ்டத்துல யோசிச்சிருக்கீங்களா? நமக்கு என்ன ஒருத்தரும் உதவ இல்ல. அப்பலாம் யோசிச்சிருக்கீங்களா? உதவ ஏன் நம்மளுக்கு ஆள் இல்லன்ற மாதிரி? நிறைய டைம் காலேஜுக்கு போய் சேரக்குள்ள, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டக்குள்ள, ம், அது ஒரு தம்பி பஸ்ஸில் போவான். ம், அது 7 7:30க்கு தான் பஸ் வரும். தொங்கிக்கின்னு வருவான். ம், தம்பிக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்கலன்னு ஒரு இது. ஆனால் யார் வண்டி வாங்கி கொடுக்கக்கூடாது. உனக்கு 18 வயசு ஆகணும், உன் பேரில் லைசன்ஸ் எடுக்கணும், நீ ஓட்டணும். நீ ம், ஓட்டி போகக்குள்ள அவன் வண்டி இவன் வண்டின்னு போலீஸ் ம், பிடிக்கக்கூடாது. ம், ம், அதை மாதிரி கணக்கு பண்ணி தான்மா வாங்கி கொடுத்தேன். ம். அது வாங்கி வரைக்கும் குடுத்தீங்களா? பல்சர் வாங்கி கொடுத்தேன். ம், முத ம், பல்சர் வாங்கி கொடுத்தேன். வேலை செஞ்சுக்கின்னு படிக்க வச்சு நான் தான் ரொம்ப கஷ்டம். வாடகை கூடவும் கட்ட முடியாத சூழ்நிலையெல்லாம் இருந்து தாண்டி சின்ன வந்து வயசுல இருந்து என்னென்ன வேலை பார்த்திருப்பீங்க தம்பிய வளர்க்கறதுக்கு? ஃபஸ்ட்டு வந்தவன் கொளுத்து வேலைக்கு தான் போனேன். ம், தம்பி வந்து 10வது வரைக்கும் கொளுத்து வேலைக்கு போன உடனே அவன் 11வது போகிற ரேஞ்சுக்கு வரக்குள்ள பிம்ஸில் வேலைக்கு போனேன். ம். காலாப்பட்டு ஆ, பக்கத்தில் ஆ. பிம்ஸ் ஹோட்டல் வேலைக்கு ம், போனேன். அங்கே எல்எஸ்ஸாக இருந்தேன். ஒரு வருஷம் வேலை செஞ்சேன், பிடிக்கல, ம், நின்றுட்டேன். ம், மறுபடி கொளுத்து வேலைக்கே போனேன். ம், ஏன்னா காலையில் போய் அப்போ வந்து தானா புயல் வந்துச்சு. அப்போ வந்து தம்பி தனியாக இருந்து நம்ம ம், வாடகை இருக்கிற வீடு ஓடு உடஞ்சி ம், புள்ள உயிருக்கே ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை. ம், அப்போ யோசித்தேன், நம்ம நம்பி நம்ம பிள்ளைய நம்ம பெற்று எடுத்து அதை போய் நம்ம தனியாக விட்டுட்டு போய் ஒர்க் பண்ணி அது பசிக்கும் அதுக்கும் இது பண்ணுறதே மறுபடியும் கொளுத்து வேலைக்கே போயிடுவோன்னு சொல்லிட்டு மறுபடியும் கொளுத்து வேலைக்கே போயிட்டு இவ்வளோ நாள் கடந்து வந்துட்டு. அதாவது இறந்துட்டா கூட என்னுடைய ஆத்மா என்ன நினைக்க சொல்லுங்க. நம்ம ம், புள்ள வேலை இருக்குது, ம், சாப்பிடுவான், ம். வீடு தேடி கொடுத்துருக்குறேன், நிம்மதியாக இருப்பான். நான் பட்டாசிங்கம் தன்னோட புள்ள படக்கூடாதுமா யாருக்கிட்ட. உங்களுக்கு என்னைக்குமே அந்த ஒரு பயம் இருக்குல்ல, உங்க பையனை விட்டு போயிடக்கூடாது, அந்த ஒரு பாத்துக்கணும். பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்குதுமா. ம், அது வந்து இறப்பு எந்த விதத்துலேயும் வரலாம். நான் கஷ்டப்பட்டு என் பிள்ளைக்கு ஒரு பிஸ்கட் கூட வாங்கி கூட காசு இருக்காது. ஒரு பழம் வாங்கி போய் கூட காசு இருக்காது. ஆனால் அந்த காலேஜுக்கு போன பிற்பாடு எல்லாம் சொல்லுவாங்க, எனர்ஜியா கொடுங்க உங்கள் பிள்ளைக்கு, ம், படித்து ஒரு மாதிரி ஆகிட போகிறான். ம், ம், அவனே ஞாயிற்றுக்கிழமை ஒரு 150 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு ஏதோ சின்ன சின்ன பழங்கள் எனர்ஜியா. அவன் படிக்கிற பையன், நம்ம ம், வீணாக்கிடக்கூடாது அப்படிலாம் செய்வான். ஆனால் அவனும் நல்லா சப்போர்ட் பண்ணுவான். ம், ம். மற்றவங்க பசங்க கூட கூடாமல் கரெக்டாக வந்துட்டான் பாருங்க. நார்மலாவே கேக்குறேன், உங்க வீட்ல இருக்கும் அந்த கடலாம் இல்லாத போது யார்கிட்ட பேசி உரையாடுவீங்க தம்பி கூட? யாருக்கிட்டையுமே பேச மாட்டேன், உம்முன்னு தான் இருப்பேன். யாருக்கிட்டையும் பேசவே மாட்டேன். வேலைக்கு போவேன், வேலை மேலே இந்த மாதிரி கூட வேலை செய்கிறவங்ககிட்ட பேசுவேன் கொள்ளுவேன். அது கூட சிரிச்சா தப்பாயிடும். ம், ம், அதனால் பேசவும் கொள்ள அதோட வீட்டுக்கு வந்துடுவேன். தம்பி டியூஷனுக்கு போயிருப்பான், வீட்டுக்கு வந்தோடனே பேசுவோம். அப்போ ஒரு சின்னதாக ஒரு டிவி வாங்கி ம், வச்சுருப்பேன். ம், அந்த ம், சன் மியூசிக்கு, இந்த விஜய் டிவி ம், ம், இதெல்லாம் பாட்டு போடுவாங்க பாருங்க. அந்த நாடகம்லாம் கூட நான் பார்க்கவே ம், மாட்டேன். ம். சும்மா நம்ம வாழ்க்கையே நாடகமாக இருக்குதுன்னு அதெல்லாம் பார்க்க மாட்டோம்மா. தம்பி பார்க்க விட மாட்டான். ஓ! ஏன்னா நம்ம ம், தனிமையில இருக்கிறோம், அது எதாவது போட்டு கீட்டு தொல்லை கொடுத்துட்டா பிரச்சனை வந்துட ம், போகுது. ம், ம், ம்.
மைண்டு ஒரு மாதிரி ஆகிட போகிறாங்கன்ட்டு ரொம்ப கஷ்டமா. இந்த ஃபோட்டோவே பாருங்க, தம்பி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரு, அவங்க ஃப்ரெண்டு கூட ஃபோட்டோ எடுக்கல, என்னையும் கூட்டு போய் ஃபோட்டோ. அப்போ ஃபோட்டோங்க நீங்களா? ஆமாம். இப்போ சும்மா வேலை விட்டு வந்து அப்படியே அந்த புடையை மட்டும் கட்டிக்கினேன். அந்த பூ வந்து அந்த ஃபோட்டோக்கார் சொன்னார், உங்க அம்மாவுக்கு சிரிக்க கூட தெரியல, அந்த அளவுக்கு அவங்க குடும்பத்துல பாரமா இருக்கு, பாரத்தை வந்து நெஞ்சில சுமந்துருக்குறாங்க, சிரிக்க கூட தெரியல அப்படின்னு. அவ எங்க பையன் சிரிச்சு காமிச்சான், இந்த மாதிரி சிரிமான்னு சொல்லிட்டு. அது ஏன் போட்டேன்னா, அந்த ஆயாவை பார்த்தாலே மூஞ்சி நல்லா இல்லை, வீடியோ போட்டாலே வாந்தி வர மாரி இருக்குது அப்படிலாம் நிறைய பேர் வீடியோ போட்டாங்க என்னை பார்த்து. அதனால போட்டு நம்ம அம்மாவுக்கு ஒரு, நம்ம கடைக்குன்னு ஒரு பிராண்டு. இது உங்களோட கவர்லயே இந்த உங்களோட போட்டோ தான் இருக்குமா? இந்த கவரே தான் அந்த போட்டோ. அத எடுக்கவா? நான் எடுக்கிறேன். இது நம்ம கடை பேரு. இது கடை பேரு. இது பார்த்து நீங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க? செம்ம ஹாப்பியா இருந்தேங்க, செம்ம சந்தோஷமா இருந்துச்சு. இதுவே சர்ப்ரைஸா பைய போட்டோம். ரொம்ப ரொம்ப பாசமான ஒரு பையனும் உங்க மகன் உங்க மேல. எனக்கு எங்க அம்மா வந்து சாவக்குள்ள நம்ம பொண்ணை அனாதையா விட்டு போனாங்கன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு இன்னொரு பையன் கிடைச்சக்குள்ள நான் அனாதை இல்லைன்னு தெரிஞ்சுக்கினேன். ஆனா வந்து குடும்ப சூழ்நிலை எல்லாருமே பிரிய வேண்டிய ஒரு கட்டம் வந்து பிரிஞ்சாச்சு. பிள்ளைக்காக ஒரு வாழ்க்கைன்னு ஒரு வாழக்குள்ள ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்குது. நம்ம இருக்கிறது இன்னும் கொஞ்ச நாள் தான். அது புள்ள புரிஞ்சுக்கின்னு அது என்ன நமக்கு தேவையோ அது செய்யுது. உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் கேட்கணும், உங்க ஜட்டி போடாத ஃப்ரெண்ட டேக் பண்ணுங்கன்னு சொன்னதுதான். அந்த ஐடியா எப்படி? அதாவது இது பாய்ஸ்க்குன்னு கடை வச்சுக்கிறேன்ல, சரி பாட்டி இப்போ வந்தோம்னா ஹாஸ்டல்ல தங்குறதுக்கோ ஒரு காலேஜுக்கு போகிறதுக்கோ பேரண்ட்ஸோட வராங்கன்னா எல்லாம் எடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணேன், ஒரு கம்மியான ஒரு ப்ரைஸில் வாங்கி, ஜட்டி போடாத ஒரு நண்பர் இருந்தால் 3 ஜட்டி 500 நீங்கள் வந்து உன் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. இது எவ்வளோ யூஸ்ஃபுல் தெரியுமா? நாம தான் பெண்கள் தான் வந்து நம்ம வந்து பெண்களை விட ஆண்கள் வந்து ரொம்ப வந்து பசங்களை வந்து நேசிக்கிறாங்க. நிறைய என் ஃப்ரெண்டே மச்சான் இங்க பேர் ஆயா வந்து வாங்கி சொல்லிக்கிறாங்க, பா போவோம். ஆன்லைன்லயே அப்படியே ஓடிச்சு. ஆமா, நான் கொஞ்சம் வச்ச ஒரு ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு 150 வச்சேன். 50 கூட இல்ல வந்து வாங்கியிருக்காங்க எல்லாரும். ஆன்லைன்லயே கொஞ்சம் எடுத்துக்கினாங்க, நேர்ல வந்து வாங்கி அது காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த டாபிக்கே விட்டாச்சு. ஆனா ஆமா ஆயா, நீ சொல்றதெல்லாம் நேச்சர் தான் ஆயா. என் பையன் இப்ப என் ஃப்ரெண்டு இல்லைன்னே சொன்னா நான் வாங்கி கொடுத்தேன் ஆயான்றான். மச்சான் நான் 3 வாங்கிக்கினேன், நீ 3 வாங்கி. என்கிட்ட ஒரு 10 பேர் வாங்கினாலும் எனக்கு சந்தோஷம் தான். என்ன சொல்றீங்க? அது வந்து பசங்க சொல்லி இயல்பா சொல்லி விளையாடிட்டு இருந்தானுங்க. ஆமா, சிரிப்பாங்க வாசல்ல வந்து, ஆயா நீ ஒன்னால நான் ஒரு ஜட்டி வாங்கிக்கினேன் ஆயா, 500 என் ஃப்ரெண்டுக்கு ஆயா அப்படின்னுவானுங்க. வாங்கி போடுறா. அதெல்லாம் ஒரு நட்பு. உலகத்திலே விலை மதிக்க முடியாதது என்ன சொல்லுங்க? தாய் வந்து புள்ள மேல வச்சுக்கிற அன்பும் இந்த நட்பும் தான். புரியுதுங்களா? அதுதான் இங்க நம்ம ஒரு கடை. இன்னைக்கு நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன். இப்ப வெளியூர்ல இருந்து வந்து இப்ப நீங்களும் பாருங்க, அன்பா தானே நான் அல்ல எல்லாருமே என்னை தேடி வந்து பேசக்குள்ள நான் பேச மாட்டேன்லாம் சொல்லல, என்னால முடிஞ்சது நான் பேசுறேன். ஓகே. இந்த ஜட்டி ஐடியா மாதிரி வேற என்னென்ன ஐடியா இருக்கு? இது பேர் வந்து உங்களுக்கு இயல்பா வந்துருச்சு, அதுக்கப்புறம் என்னென்ன வீடியோ மாதிரி போட்டீங்க? அதுக்கப்புறம் இந்த பொம்மைலாம் இருக்குல்ல, இந்த எப்படி சொல்றது, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் போடுவேன். அந்த விநாயகர் வந்து பிடிக்கவே முடியாது, நிறுத்தவே முடியாது நண்பா. அந்த விநாயகரை வந்து நேராக வச்சு நிறுத்த முடியாது. அப்படி நிறுத்திட்டிங்கன்னா நம்மகிட்ட ஒரு சட்டை ஒரு பேண்ட் இந்த ரேட்டுன்னு போடுறேன்னு வச்சு வந்து எடுத்துக்குவானுங்க. அப்புறம் வந்து இந்த குருவி, சின்ன சின்ன பசங்களுக்கு குருவிலாம் நிறைய கம்னு சுத்துவான், அதை வந்து நேரவே நிறுத்த முடியாது. அப்புறம் பனானா, இது யாரையுமே நிறுத்த முடியாது. நேரம் வந்து நிறுத்திட்டு கடைக்கு வாங்கினா வருவாங்க. அதெல்லாம் நல்லா சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. பாட்டி நான் நிறுத்திட்டு வரேன், எனக்கு சட்டை கொடுவாங்க. அது பெரிய விஷயம் தானம்மா. இப்ப கடையில வந்து எடுக்கிறது யோசிக்கிறதை விட இப்ப எல்லாமே இன்ஸ்டாகிராம் தான். எல்லாமே பார்க்கல. நான் பேசுறது ரொம்ப, ஆயா நீ துணி வியாபாரம் பண்றியே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆயா, உன்னை பார்க்கத்தான் ஆயா வந்தா, நல்லா பேசுறீங்க ஆயான்னு கை கொடுப்பாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த கடையை எப்போ செட் பண்ணீங்க? இவ்வளோ என்ன சொல்றது, எல்லாமே ஏன் ஆண்களுக்காக மட்டும் இருக்கு? இது ஒரு நல்ல கேள்வியா இருக்கும். இது ஒரு வாய்ப்பு பெண்களுக்கு. இதுவே என்னால முடியலம்மா. நிறைய கடனா இருக்கு, ஒரு 3 மாசமா வியாபாரமே இல்லை. இதுவே என்னால முடியல. எப்படின்னா நம்ம ஸ்டாக் வச்சாதான் வெளில போகும், அவ்வளவும் நம்ம வந்து வாங்கி வைக்கணும்.
உங்களை யாரும் உங்களை பார்க்க வர பெண் குழந்தைங்க யாரும் கேட்கலையா உங்களை ஆயா கேள்வியா? இந்த ஆம்பளை பசங்களுக்கு மட்டும் நிறைய வச்சுக்கிறீங்க ஆயா, எங்களுக்கு கூட ஆயா, எங்களுக்கு கூட ஆயாண்ணா, அதுக்கெல்லாம் மூணு சொல்லக்கூடாதுமா. ம், நம்மகிட்ட இருக்கணும், அதை நம்ம பண்ணணும். ம், ம், ஒரு இல்லாத விஷயத்த நம்ம என்னைக்குமே ம், பேசக்கூடாது. ம், என்னால முடிஞ்சது இது மட்டும்தான், வைக்கக்குள்ள நான் வீடியோ போடுறேன் வாங்க ம், அப்படின்னு ம், சொல்லி ம். நம்ம அதுக்கெல்லாம் கேட்டிருப்பாங்கல்ல பெண் கேக்குறாங்க. பிள்ளைங்க ஜெர்சி வாங்கிப்பாங்க அவங்க சைஸ், அது இப்போ பிரச்சனை வந்து இல்ல. விநாயகர் சதுர்த்தி வருது இல்லம்மா, ம், சட்டை வந்து கேட்பாங்க ம், குரூப்பா. ம். இப்ப இந்த கடை ஆரம்பிச்ச உடனே என் நண்பருக்குள்ள நிறைய குரூப் ஒரு ஒற்றுமை எனக்கு நல்லா தெரியுதுமா. ஆ, ஆ, ஆ. ஒரு 10 பேர் சேர்ந்தா ஒரு குரூப்பு, இந்த சுத்துப்பட்டி கிராமம் எல்லா ஊர் எல்லாருமே வராங்க. ஒரு கோயில் கும்பாபிஷேகம், ஒரு பிறந்த நாள், ஒரு காது குத்துல, ஒரு மேரேஜ் இப்போ நமக்கு மேரேஜ் ஆகுதுன்னா ஒரு உன் ஃப்ரெண்டுங்க எப்படி ஒரு 10 பேர் இருப்பாங்களா, அந்த 10 பேருக்கு ஒரே மாதிரி சட்டை, ம், ஒரே மாதிரி பேண்ட்டு. ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்குது, ஃபேமிலிக்கு துணிமணி எடுத்து கொடுங்கன்னா நேராக நம்ம கடைக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பசங்க அப்படியே சொல்லி 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 ம், ஒரு அளவுக்கு ம், ஆயிடுச்சு. ம். ஒரு காலேஜ் இந்த ஃபெஸ்டிவலு அது இது கலாச்சாரம் எதா இருந்தாலும் உடனே இந்த புசு புசுக்கு சட்டை போட்டோம் பாருமா, மேலெல்லாம் ஆ, புசு ஆ, புசுன்னு வரும். ஆ. அது ரொம்ப ஃபேவரட். அந்த வீடியோ போட்ட உடனே ஒரு எம்மு தான். ம், நல்ல ஆயா இந்த மாதிரி புசு புசு புசுன்னு கூட ஆயா ம். கமெண்ட்ஸ்ல வரும், ஆயாவே கெடுத்துட்டு போயிடும் படிக்கிற ஆ, பசங்கள்லாம். ஆ, ஆ. ஆயா அதெல்லாம் ஒரு சிரிக்காம ஒரு குழந்தைங்களை எப்படி வளர்க்க முடியும்? ம், ஒரு கடைன்னா எல்லாமே தான் இருக்கணும். ம், ம், அதெல்லாம் விரும்பினா தானே பிள்ளைங்க வருவானுங்க, ம், ம், எல்லாருமே விரும்புவாங்கம்மா. ம். அந்த புசு புசு சேட்டை கூட தெரியும். சூப்பரா இருக்குங்க. இது ஓ, போட்ட உடனே அடி பூனைக்குட்டி மாரி திருநாளுக்குள்ள எவ்வளோ ஹாப்பியா இருக்கும். விநாயகர் கூட போட்டு போறதுக்குலாம் அப்படி சூப்பரா இருக்கும். புசு புசு சட்டையா? இது நீங்க வச்ச பேரு? ஆமா, அதுக்கு ஒரு பேர் இருக்கு. ஆனா நான் புசு புசுன்னு தான், ஏன்னா நம்மளால அந்த பேர்லாம் சொல்லிலாம் போட முடியாதுமா, ம், ம், வாயிலையும் ம். வராது. இவர் புசு புசுன்னு இது பண்ணா நிறைய பேரண்ட்ஸே கேட்பாங்க, குழந்தைங்க ம், இப்படிதான் இருக்கணும், இதெல்லாம் ஒன்றும் கெடுதல் கிடையாது, ம், நல்லதுதான், ம், இப்படி ம். இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிற பிள்ளைங்க எடுத்து போவாங்க. ம், 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 ம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, அழகா இருக்கு. புசு இது புசு. ரொம்ப ரீச் ஆச்சு. ம். அவங்களோட புசு புசு ஆ சட்டை. அப்படியே 10 பேர் எதுவும் எம்எல்லேருந்து எக்ஸல் வரைக்கும் ம். இப்போ நாமளே மேனுஃபேக்சர் பண்ணுறோம்மா. அப்படியா? ஓ, ஆமா, ம், நம்ம ம், நாமளே மேனுஃபேக்சர் பண்ணுறோம். கம்மியான ப்ரைஸில் துணி எடுத்தாந்து தச்சு கொடுக்குறோம். ம், 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 அதில் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸல் வரைக்கும் நம்ம கொடுக்குறோம். டபுள் எக்ஸல், 3XL, 4XL இதை மாதிரிலாம் வந்து இப்போ அவங்களுக்கு மட்டும் தான் வச்சிருக்கிறேன், ம், எங்கெல்லாம் ஆயா வெறுக்குதுன்னு சொல்லுவாங்க. ம். யாரையுமே நான் வெறுக்கலப்பா, உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சு டைலர் வச்சு தச்சு ஓகே.